ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்கு போய்க்கலாம். நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு பேசிக் கோடு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கார்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 2 வேரியபிள் வந்துட்டு அசைன் பண்ணுறேன். நான் வந்துட்டு நேம்னு ஒரு வேரியபிளும் காஸ்ட்னு ஒரு வேரியபிளும் வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இந்த கிளாஸுக்கு வந்துட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நேம் காஸ்ட்டுக்கு வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி காருக்கு வந்துட்டு ஒரு நேமும் வைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு நேமும் ஒரு காஸ்ட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு கார் 1 வச்சுக்கலாம், இதை கார் 2 வச்சுக்கலாம். ஓகே, இங்க வந்துட்டு நம்ம நேமை வந்துட்டு வால் 1 வச்சுக்குவோம். இந்த 10,000 நம்ம 20,000 ஆக்கிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இங்க ஒரு மெத்தட் எழுதுறேன். இந்த கிளாஸ்ல வந்துட்டு ஒரு மெத்தட் எழுதுறேன். ரன்ன்ற ஒரு மெத்தட் எழுதி அதுக்குள்ள வந்துட்டு இந்த நேமையும் காஸ்ட்டையும் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த மெத்தட்ல வந்துட்டு நேமையும் காஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த மெத்தடை வந்துட்டு இங்க நான் கால் பண்றேன். car1 டாட் ரன் car2 டாட் ரன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம், நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். சாரி, நான் தப்பா கம்பைல் பண்ணிட்டேன். ஓகே, ஜாவா சி வெல்கம் டாட் ஜாவா. ஓகே, நான் ரன் பண்றேன். ஓகே, டாட்டா 10,000 வால்வோ 50,000 நமக்கு இது கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு கொண்டு போய் இந்த வேரியபிளுக்கு நான் வைக்கிறேன். ஸ்டாட்டிக்கு வந்துட்டு எஸ் வந்துட்டு ஸ்மால் லெட்டர். ஓகே, ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை கொண்டு போய் இந்த நேமுக்கு நான் வச்சிருந்தேன். இப்போ நான் எதுக்கு இதை வைக்கிறேன்னா வந்துட்டு இப்போ நான் நம்ம ஸ்டாட்டிக்னு வந்துட்டு ஒரு நேம் வச்சிட்டேன்னா இப்போ இந்த நேமுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வேல்யூ வந்து திரும்பவும் அசைன் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு இப்போ ஸ்டாட்டிக் நான் கீவேர்டு யூஸ் பண்றதுனால இப்போ என்ன நடக்கும் நான் சொல்றேன். இப்போ நான் வந்துட்டு இங்க ஆடின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆடி வந்துட்டு இந்த டாட்டாக்கு பதிலாகவும் இந்த வால்வோக்கு பதிலாகவும் ரீப்ளேஸ் ஆயிரும். நான் வந்துட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னு நம்ம ஜேவிஎம் குள்ள போய் பார்ப்போம். ஜேவிஎம். ஓகே, இப்போ ரன் ஆகும்போது அது என்ன ஆகும்னா வந்துட்டு நமக்கு ரெண்டு மெமரி இருக்கும். ஒன்று ஸ்டாக்கு, ஒன்று ஹீப்பு. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்றப்ப மூணாவது ஒரு மெமரி கிரியேட் ஆகும் அந்த வேரியபிளுக்கு. இப்போ நேம்ன்ற வேரியபிள்ல ஒரு மெமரி கிரியேட் ஆயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கார் ஆப்ஜெக்ட் 1, இந்த ஆப்ஜெக்டும் இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரு அட்ரஸ் இருக்கும். இதுக்கு 101 இருந்துச்சுன்னா 102 ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நேமும் காஸ்ட்டும் வந்துட்டு இங்க இருக்கும் இந்த இடத்துல. அதே மாதிரி தான் கீழேயும் இருக்கும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு தனித்தனியா வந்துட்டு இது கிரியேட் ஆயிருக்கும். அதாவது ஸ்டோரேஜ் மாதிரி கிரியேட் ஆகி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு 101, இதுக்கு வந்துட்டு ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகி இதுக்கு ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகி இந்த அட்ரஸை வந்துட்டு இங்க யூஸ் பண்ணியிருப்போம், லிங்க் பண்ணியிருப்போம். இந்த அட்ரஸை நம்ம இங்க லிங்க் பண்ணியிருப்போம். அதனால இந்த நேமையும் காஸ்ட்டையும் இப்படி நம்ம வந்துட்டு ஃபெச் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன். ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணப்ப என்ன ஆகும்னா புதுசா ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி நேமுக்குன்னு கிரியேட் ஆகி இப்போ என்ன ஆகும்னா இந்த ஆடின்ற வேல்யூ வந்துட்டு இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த ஆடி சாரி இப்போ இந்த நேம் இந்த ஆடியோ என்ன பண்ணும்னா இந்த ஹீப்புக்கு மேல இருக்கும். இப்ப இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே அதாவது சாரி இப்ப இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே அதாவது இந்த நேம் காஸ்ட் 101 102 இந்த ரெண்டுக்குமே இப்ப நேம் வந்துட்டு இந்த ஆடி தான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த நேம் வந்துட்டு அது எடுத்துக்காது ஹீப் மெமரி. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் இல்ல 10 ஆப்ஜெக்ட் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்றப்ப இந்த நேமை தான் வந்துட்டு எல்லாமே எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டும் வந்துட்டு இந்த ஹீப்புக்கு மேல ஸ்டோர் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹீப்போட எல்லா ஆப்ஜெக்டும் வந்துட்டு இதோட லிங்க் ஆகிருக்கும். லிங்க் ஆகி நேம்னு கால் பண்ணாவே நேம்ல எந்த இடத்துல தான் இருக்கோ அந்த இடத்துல தான் ஸ்டோரேஜ் அதாவது தனியா வந்துட்டு இந்த ஸ்டாட்டிக்ன்ற நேம்ல இருக்கிற வேல்யூ தான் கொண்டு வந்து இது வந்துட்டு எல்லா இடத்துலயும் பிரிண்ட் பண்ணும். இதுதான் ஸ்டாட்டிக் வேரியபிளோட ஒர்க்கு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க கார் 1
இப்போ நேமுக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்துட்டு நான் தான் சொல்லிட்டேன், இப்போ ஸ்டாட்டிக்னு யூஸ் பண்ணிட்டோம்னா வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே வேல்யூ தான் அசைன் ஆகணும். அப்போ நம்ம இந்த இடத்துல கார் ஒன்று போடக்கூடாது. நம்ம என்ன போடணும்னா வந்துட்டு கார்னு கிளாஸ் நேமே போடணும். இங்க பாருங்க, முதல் ஒரு இறங்குமே அடிச்சுட்டு இருந்துச்சு, அது கிளியர் ஆயிடுச்சு. நான் இங்க வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ என்ன எரர்னு இங்க பாருங்க, the static field car dot name should be accessed in a static way. அதாவது நம்ம ஸ்டாட்டிக்னு கீவேர்டு யூஸ் பண்ணனால இதை கார்னா வைக்கணும், அதாவது கிளாஸ் நேம் தான் வைக்கணும், ஆப்ஜெக்ட் நேம் வைக்கக்கூடாது. நம்ம ஏன் ஆப்ஜெக்ட் நேம் வைக்கிறோம்னா வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வேல்யூ டிஃபைன் பண்றதுக்காக தான் நம்ம ஆப்ஜெக்ட் நேம் வச்சிருக்கோம். ஆனா இப்ப நம்ம வந்துட்டு எல்லா நேமுக்குமே வந்துட்டு ஒரே வேல்யூ தான், அப்ப நம்ம கிளாஸ் நேம் தான் வைக்கணும். ஆனா ஆப்ஜெக்ட் நேம் வச்சாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆனா நம்ம கிளாஸ் நேம் தான் எப்பயுமே வந்துட்டு யூஸ் பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் வந்துட்டு ஸ்டாட்டிக் வேரியபிள். இந்த மெத்தட்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிக் வேரியபிளோட நேம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது வந்துட்டு இந்த மெத்தட் வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஆனா வந்துட்டு இங்க பாருங்க, நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோல வந்துட்டு ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன அப்படின்னு வந்துட்டு டீடைல்டா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ. பை பாய்.